ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். செந்தில் கிட்ட மீனா கேக்குறாங்க, என்னங்க தூக்கம் வரலையா? கதிர் கல்யாணம் பண்ணிட்டு வர்றப்ப இந்த வீடே நிலக்குழஞ்சு போயிருச்சு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்துகிட்டாங்க. நீ தான் ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் பேசின, அதனாலதான் இந்த வீடு சீக்கிரத்துல சரியாச்சு. இந்த வீடு மூத்த மருமகளா இதெல்லாம் செய்ய வேண்டியது என் கடமை. கதிரும் ராஜியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனுக்கு தூக்கம் வராம சரவணனுக்கு பக்கத்துல போய், உன் பின்னாடி நான் இருக்கேன்டா, உனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவேண்டான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. போர்வையை பொத்தி விடுறாரு சரவணன். பாண்டியன் ஜாதகக்காரருக்கு போன் பண்றாரு. என்னன்னு இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? சரவணனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும்மாயா பாத்துக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணோட போட்டோவை கூட காமிக்கலையே, அப்படி என்னையா வேலை பாக்குற? பேசிக்கிட்டு இருக்கத கோமதி கேட்டுறாங்க. கோமதி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, நடுராத்திரியாங்க ஜாதகக்காரருக்கு போன் பண்ணி பேசுவீங்க? ஜாதகக்காரரு என்ன நினைப்பாரு உங்களை பத்தி? பாண்டியன் சொல்றாரு, எவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். புரோக்கர் இல்லாட்டி வேற புரோக்கர் கிட்ட சொல்லி வைப்போங்க. எப்படி இருந்தாலும் சித்திரக்குள்ள கல்யாணத்தை நடத்தி வைப்போம். சரவணனுக்கு வந்து படுங்க. கோமதியும் மீனாவும் ராஜி கிட்ட காப்பி கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. ராஜி எல்லாருக்கும் காப்பி குடுக்கறாங்க. கதிரும் பாண்டியனும் காப்பி குடிக்கல. வடிவேலு, ஏமா இருமா ராஜி, மச்சான் கோவத்துல இருக்காரு, அதனால அவர் குடிக்கல. கதிர் ஏன் குடிக்காம போறாமா? மீனா ராஜி கிட்ட சொல்றாங்க, என்ன காப்பி குடுத்துட்டியா, வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வடிவேலு கேக்குறாரு, அக்கா உனக்காவது புரியுதா? கதிர் ஏன் கோச்சுக்கிட்டு போறான்? இந்த பிள்ளைக்கும் என்ன பிரச்சனை நடந்துக்கிறான்? மீனா சொல்றாங்க, அத்தைக்கு எப்படி தெரியும்? என்னமோ அத்தையை கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாளை சந்திப்போம். இன்று பௌர்ணமி மாசி மகம். ஜெயலலிதா அம்மா பிறந்த நாள். அரங்கநாதர் ரத உற்சவம்.